மின் கதிர் அப்படின்னு டைப் வச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போவும் எடுக்கிறோம். இதையும் நமக்கு அப்லோட் பண்ணோம் 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு. இப்போ மின்சார வாரியத்தில் இனி நமக்கு சவாலான காலங்களாக இருக்க போகிறது. அநேகமாக இந்த ஊதிய உயர்வு தான் ஒரு கடைசி ஊதிய உயர்வு என்று மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் பொறியாளர்கள் அப்பக்ஸ் லெவல் டாப் லெவலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது கூட கிடைக்காத போயிருக்கோம். சீட்டு சங்கத்தின் புண்ணியத்தால் போராட்டத்தால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, வாங்கிட்டோம் என்று சொன்னதான் இன்றைய வரலாறு. தொடர்ல 2 விஷயமாக ஒன்று ஊதிய உயர்வு. அருள் அற்புதமாக பேசுகிறார். திருவாரூர் நாகைன்னு நினைக்கிறேன். நாகை வட்டத்தில் இதே போல ஒரு பேரவை கூட்டத்துக்கு போயிருந்தார். அங்கே ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக ஒரு சாப்டர், அதில் கேங்மனுக்கு நாம் செய்த விஷயங்கள் ஒரு சாப்டர், கிளாஸ் 1 and 2க்கு நாம் செய்த பணிகள், அது ஒரு 3 சாப்டராக அற்புதமாக பேசியிருக்கார். அது எடிட்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். தோழர், மின்சார வாரியத்தில் நாம் என்ன பணியை செய்தோம் என்பதை கடைமட்ட ஊழியர் வரை கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு மின்சார வாரியத்தில் இருக்கிறது, அது சீட் சங்கம் தான். வேறு எந்த அமைப்பும் கிடையாது. நல்லா கைத்தட்டலாம். அதுக்கெல்லாம் நான் அடிக்கடி கைத்தட்டு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நேரம் குறைவாக இருக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட முடியும். பல தோழர்களுக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்குது. ஒப்பந்த ஊழியர்களுக்கு வருத்தம் இருக்கிறது, பகுதி நேர பணியாளர்கள் வருத்தம் இருக்கிறது, எண்ணற்ற தோழர்களுக்கு வருத்தம் இருக்குது. மின்சார வாரியத்தில் ஒரு நிரந்தர ஊழியராக மாற முடியுமா முடியாதா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வருத்தம் இருக்கிறது. கேங்மன் பணியாளர்களுக்கு ஒரு 5 ஆண்டு ஏக்கத்தை, தவிப்பை தீர்த்து வைத்திருக்கிறோம். இதெல்லாம் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமானது ஒன்று இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு இந்த மின்சார வாரியம் பொதுத்துறையாக நீடிக்குமா நீடிக்காதா? அதானி கையில் இருக்குமா, அம்பானி கையில் இருக்குமா, டாடா கையில் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை நீங்கள் மனதில் அசை போடலை அப்படின்னு சொன்னால் இருப்பும் போயிடும். இப்போ வரும்போது ஒரு அதிகாரி பார்த்துட்டு வந்தேன். அந்த அதிகாரி சொன்னார், என் ஆஃபீஸில் ஒரு அதிகாரி இருக்கார், அவர் ஒரு சங்கத்துடைய பொதுச் செயலாளர். நான் போர்டு ஆஃபீஸில் போட்டு பார்த்து வந்த அதிகாரி சொல்கிறார், ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாகலாம் இனிமேல் நீங்கள் பேச வேண்டியதே இல்லை தலைவரை. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் யாரும் எடுக்க மாட்டாங்க. எல்லா காலி பண்ண ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வகையிலையோ அவுட் சோர்சிங் என்ற வகையிலோ ஆளை புகுத்திடுவாங்க, ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது என்று சொன்னார். தொடர்கள் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்லியிருப்பேன் அந்த அதிகாரிகிட்ட? ஒன்று. அடுத்தது வேற யாராவது? வேற சத்யநாராயணா, குமார். தோழர்களே, நான் என்ன சொன்னேன்? மின்சார வாரியத்தில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக சீட்டு சங்கம் பல ஆயிரக்கணக்கான தோழர்களை நடு ரோட்டில் நிற்க வைத்து போராடுவேன், வாங்கியே விட மாட்டேன்னு சொன்னேன். அவுட் சோர்சிங் என்பதை மின்சார வாரியத்தில் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று சொன்னேன். சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இ டெண்டர் என்ற முறையை நார்த்தில் எஸ்சி மஸ்கர்னஸ் என்பவர் உள்ளே புகுத்து முக்கியிருந்தார், முயற்சி பண்ணார். அவர் மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டில் இ டெண்டர் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அந்த கவர்மெண்ட்டில் மின்சார வாரியத்தில் இ டெண்டர் மூலமாக எல்லா போஸ்டையும் ஃபில்அப் பண்ணிக்கலான்னு சொல்லி ஓப்பனாக கொடுத்தாச்சு. இப்போ இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை முதலாக வேகமாக அமல்படுத்தி முயற்சி செய்தது மஸ்கர்னஸ் எஸ்சி நார்த் அவர்கள். அவர் டிடி ஆகிட்டு ரிட்டையர் ஆச்சுங்களா. ஆனால் என்ன நடந்து தெரியுங்களா? என்கிட்ட அந்த நாட்டில் நம்ம வீக்கான ஏரியா அது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களை திரட்டி எஸ்சி ரூமுக்குள்ளே போய் எல்லா ஆஃபீஸ் பேரும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட அவர் ரூமில் 100 பேர் உள்ளே போய் உட்காந்து விடப்பட்ட இ டெண்டரை கேன்சல் பண்ணாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி அந்த இ டெண்டரை கேன்சல் பண்ண பிறகு தான் கலைஞ்சே போனோம். இந்த சீட்டு சங்கத்துடைய வரலாறு ஞாபகம் வச்சுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க.
அது இந்த தேர்தலுக்கு பிறகு எல்லா இடங்களிலும் எல்லா வட்டத்திலும் வரப்போகிறது. அது டெண்டராக வரலாம், அவுட் சோர்சிங்காக வரலாம். BP 82 டிசம்பர் 2020 போட்டு அந்த உத்தரவு மாதிரி வரலாம். ஏதோ ஒரு வகையில் உள்ளே வரும். உள்ளே வருவதை இப்பொழுது இருக்கக்கூடிய பொறியாளர்கள், மேல டாப் லெவலில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் ஆதரிப்பார்கள். ஏன்னா எனக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஆட்கள்லாம் நான் எப்படி வேலை செய்வேன், ஆனால் யார் கொடுத்தாலும் வேலை வாங்கிடுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ இப்போ கூட்டம் ஆரம்பித்து கூட கோயம்புத்தூர் மெட்ரோவில் ஒரு கேங்மேன் தோழர் இறந்துட்டேன். ஸ்பாட் அவுட். என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அந்த செக்ஷன் ஏஇ, அந்த செக்ஷன் ஃபோர்மன், அந்த செக்ஷன் எல்ஐ சீட்ட சங்க உறுப்பினராக இருந்தாலும் இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னேன், விடக்கூடாதுன்னு சொன்னேன். இதில் நீங்க தவறு செய்தீங்கன்னா அது மாபெரும் தவறாக மாறும். சீட்டு சங்கத்துடைய கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு எதிரானதுன்னு சொன்னேன். இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேறு சங்க உறுப்பினர் வச்சிங்களேன், நாம காமனா சொல்லிட்டான், நம்ம மெம்பர் அதெல்லாம் கிடையாதுங்க சொன்ன. டிஎம்ஏல கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏடி மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு வேலைக்கு எஸ்டி வேலைக்கு 2 கேங்மேன் வேலைக்கு அனுப்புவீங்களா? சூப்பர்வைஸ் ஆள் அனுப்ப மாட்டீங்களா? நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. தஞ்சாவூர்ல பல இடங்கள் ஒரு முறை கேங்மேன் இப்போ ஒரு 3 நாள் வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் லேபர் எங்க சரி இது நாகை வட்டத்தில் ஒரு கான்ட்ராக்ட் லேபர் இருந்து விட்டாரு. ஃபோன் பண்ணி கேட்டார் கலைச்செல்வன் தலைவர், என்ன பண்ணு? ஹாஸ்பிட்டல் முன்னாடி ரோடை மறிச்சு குடும்பத்தோட சாலை மறியல் பண்ணு. எவ்வளவு கேட்கறது? 25 லட்சம் ரூபாய் கேள்வி விடாதன்னு. வேலை வாங்கியது யாரு? ஏய். வேலை வாங்கியது யாரு? ஃபோர்மன். அவர் கான்ட்ராக்ட் லேபரா கிடையாது, அனாமத்து அன்னக்கவுண்ட். அப்ப ஏன் இது சொல்றேன்னா, எனக்கு யாரோ ஒருத்தர் கிடைச்சா போது வேலை வாங்கிப்பேன், அவ்வளவுதான். அன்னைக்கு கன்சூமர்கிட்ட தப்பிக்கணும், நிர்வாகத்திற்கு தப்பிக்கணும். இதுதான் இன்றைய நிலை. ஆனா இந்த நிலையில் நாம் பரிதாபமாக அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நமது குடும்பம் பாதிக்கப்பட போகிற எதிர்காலத்தில் ஞாபகம். ஆனா இந்த நிலை சீட்டு சங்கு வேடிக்கை பார்க்க உங்களை வைத்துக்கொண்டே எதிர்காலம் அல்ல, இந்த மேற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு போவான். ரிக்ரூட்மெண்ட் பண்ணுங்க என்று சொல்லி போவோம். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. ஒப்பந்தத்தில் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் ஒர்க்கோடு டிசம்பர் மாதம் ஒர்க்கோடு பேசினாங்க. அப்போ ஒர்க்கோடு ஏற்கனவே ஒர்க்கோடு ஜாஸ்தியாக இருக்கு, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 33% ஒர்க்கோடு கூட்டுறீங்களேன்னு சொல்லி பேசணும். சேர்மன் நீங்கள் சொல்றது நியாயம்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம் ஒர்க்கோடு தேவையில்லை, ஒர்க்கோடு தனியாக பேசும், ஃபர்ஸ்ட் காசு கொடு அப்படின்னோம். அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நாம் சொன்னதன் மூலமாகத்தான் ஒர்க்கோடு தள்ளி வச்சாங்க. ஆனால் இப்போ ஒர்க்கோடு ஆஃபீஸர் லெவலில் டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல் முடிந்து தேர்தல் ரிசல்ட் வந்த ஒரு வாரத்திலேயே ஒர்க்கோடுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்போவே பேப்பர் ரெடிங்க. நல்லது, விட மாட்டோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒர்க்கோடு பேசுகின்ற பொழுதுதான் ஏற்கனவே சாங்ஷன் போஸ்ட் நமக்கு 40,000 50,000 இருக்கிறது. அந்த இனிஷியல் லெவல் போஸ்ட்டை ஃபில்அப் பண்ண சொல்ல போகிறோம். லேபர் கமிஷன் ஆஃபீஸில் கன்சல்டேஷன் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். என்னதுக்கு? டிஸ்கண்டினியூ போஸ்ட்டு, ரீடிப்ளாய்மெண்ட் போஸ்ட்டு, அபாலிஷ் பண்ணு, இந்த 3 போஸ்ட்டையும் ரோல் பேக் பண்ணுறேன்னு சொல்லி கன்சல்டேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ வரும்போது செகண்ட் பார்ட் வந்தேன். அவர் சொன்னார், நீ என்ன சொல்கிறியோ அது நடக்கும். இந்த ஒர்க் லோடில் கேன்சல் பண்ண, அபாலிஷ் பண்ண, எல்லா போஸ்ட்டும் ரோல் பேக் பண்ணுறோம். கன்சல்டேஷன் போட்ட பேப்பர் நிர்வாகத்தை வந்தாச்சு, அது நடக்கும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுங்க. தொலைந்து போனதை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு கையில் கொடுக்குறேன். சீட்டு சங்கம் கொடு. தொலைந்து போனதை எல்லாம் கேங்மேன் பணியாளர்களுக்கு 6% ஊதிய ஒரு தொலைந்து போன ஒன்று, காணாமல் போன ஒன்று தேடி கண்டுபிடித்து கொடுத்துரும். என்ன ஒன்று அரியர் இல்லை. 8000 பதவிகள், 8434 பதவிகள். ரீடெப்ளாய்மெண்ட், போஸ்ட் அபாலிஷ், டிஸ்கண்டினியூ. அந்த 8434 பதவியும்
மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறோம். இது சீட்டு சங்கத்தின தனித்த முயற்சி, தனித்த வெற்றி. ஞாபகம் சொல்லணும்ல. நான் சொன்ன விஷயத்தை கீழே சக தொழிலாளர் சொல்லணும்ல. செக்ஷனில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சக தோழர் 10 பேரோட 5 பேரோட சாப்பிடும் போது, டீ சாப்பிடும் பொழுது, சும்மா இருக்கின்ற பொழுது, இல்லை டிராவலில் சொல்லணும்ல. சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நம்மக்கிட்ட கூவுறதுக்கு ஆள் இல்லைன்னு. கூவுறது மட்டும் ஆள் இருந்தால் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரே தொழிற்சங்க சீட்டு தான். வேறு எந்த தொழிற்சங்கம் இருக்க முடியாது. புரியுதுங்களா? சொல்கிறதுக்கு இங்கே சொன்ன விஷயங்களை கிரகித்து கொண்டு கீழே போய் டிவிஷனில், சப்டிவிஷனில், செக்ஷன் லெவலில், கமிட்டி கிட்டில் சொல்வதற்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி நாம் சொல்லியிருந்தோம்னா புதிய தொழிற்சங்கங்கள் உருவாகி இருக்காது. உருவான தொழிற்சங்கங்கள் மடிந்து போயிருக்கும். தயவு செய்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்வாங்கிக் கொண்டு கீழே செக்ஷனில், சப்டிவிஷனில், டிவிஷனில் தொடர்ந்து பேசுங்க. ஏன் தொடர்ந்து பேசணும்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்தில் அரங்கம் நிறைந்திருக்க வேண்டிய இந்த இடத்தில் அரங்கம் நிறையாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கும் தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. பற்று அருந்திருக்கிறது, இறுக்கம் குறைந்திருக்கிறது. இந்த பற்றை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் செய்யணும்.